அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவுல அபிமன்யு சக்கர வியூகத்துல எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத ஒரு கதையா பார்த்தோம். இந்த பதிவுல அபிமன்யுடைய மரணத்திற்காக அர்ஜுனன் எப்படி 24 மணி நேரத்தில் பழி தீர்த்தார் அப்படிங்கிறத செய்தியை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்போ அபிமன்யு இறந்து விட்டார். அன்றைய போர் முடிந்து விட்டது. சங்கு முழங்கியது. போர் முடிந்தது. சூரியன் அஸ்தமித்தது. அதோடு பாண்டவர்களின் எதிர்காலமும் அஸ்தமித்து விட்டது. இப்போ அங்கே போருக்கு சென்ற அர்ஜுனனும் கிருஷ்ணனும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுனனுக்கு ஏதோ சரியில்லை, ஏதோ தப்பாவே படுது. வரும்போது அவனுடைய உள்ளுணர்வு ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அபிமன்யுக்கு ஏதோ நேர்ந்தது போல் அவனுடைய எண்ணம். கிருஷ்ணன் கிட்ட கேட்டுட்டே வர, கிருஷ்ணர் பதில் சொல்லவே இல்லை. அங்கே வந்து பார்த்த பிறகு பாண்டவர்கள் அர்ஜுனனை வரவேற்பதற்கு பதிலாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்ற செய்தியை அறிந்து கொள்கிறான். அவனுக்கு அந்த துக்கத்திலிருந்து மீளவே முடியவில்லை. தன்னுடைய உயிருக்கு உயிரான புதல்வன் அபிமன்யுவை இறந்த செய்தியானது அர்ஜுனனை மிகவும் பலவீனமாக்கியது என்றே சொல்லலாம். அன்று வரை அப்படி ஒரு துக்கத்தில் அர்ஜுனனை யாரும் கண்டதில்லை. அப்படி ஒரு மீளா துயரத்திற்கு செல்கிறான் அர்ஜுனன். அவனால அந்த 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 இழப்பை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அபிமன்யுடைய உடலை கண்டு அலறி அடித்து அழ ஆரம்பிக்கிறான். அவன் முழுவதுமாக பலத்தை இழந்து விட்டான், பலவீனமாகி விட்டான். இப்ப பாண்டவர்களை அழைத்து கேட்கிறான், என்ன நடந்தது? நீங்கள் நால்வரும் இருந்தும் ஏன் அபிமன்யு கொல்லப்பட்டான்? பீமன் இருக்கிறார், திஷ்டத்யுமன் இருக்கிறார், யுதிஷ்டர் இருக்கிறார். இத்தனை பேரும் இருந்தும் ஏன் என் மகன் கொல்லப்பட்டான்? அர்ஜுனன் கேட்ட கேள்விகளுக்கு யுதிஷ்டனால் பதில் சொல்லவே முடியவில்லை. காரணம், அபிமன்யுவை காப்பது என்பது அன்று அந்த நால்வருடைய கையில் இருந்தது. ஆனால் அவர்களில் ஒருவரால் கூட அபிமன்யுவை காக்க முடியவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று அர்ஜுனன் கேட்கிறான். பீமன் பதில் சொல்றான், ஜெயத்ரதன் வாங்கிய வரம் ஒன்றே எங்களை தடுத்து நிறுத்தியது. அவனை உன்னால் அன்றி வேறு ஒருவராலும் கொல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றிருக்கிறார். மேலும் சக்கர வியூகத்தில் நுழைந்த பிறகு எங்கள் அனைவரையும் அவன் ஒருவனே தடுத்தான் என்று பீமன் சொல்றான். இதை கேட்ட மாத்திரத்துல அர்ஜுனனுக்கு அந்த கோபமானது காட்டு தீயை விட மோசமாக இருந்தது. அவன் அன்று சூளுரைத்தான். என்னன்னா, அடுத்த 24 மணி நேரத்தில் ஒன்று ஜெயத்ரதனை நான் கொய்வேன். ஏன்னா ஜெயத்ரதன் தான் அபிமன்யு கொல்லப்பட்டதற்கு காரணம். அல்லது நான் சிதையில் விழுந்து என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூளுரைக்கிறான். இந்த சூளுரையை கேட்ட உடனே கௌரவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது ஜெயத்ரதனை மறைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அர்ஜுனன் தன்னைத்தானே அழித்துக் கொள்வான். ஏன்னா அர்ஜுனனை எதிர்த்து போர் செய்வது என்பது இயலாத காரியம் என்று அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும். அர்ஜுனனை வெற்றி கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்ற ஒரு எண்ணம் அவர்களுடைய ஆழ் மனதில் இருந்தது. அப்படி இருக்கும் போது அர்ஜுனனே சூளுரைக்கிறான், ஜெயத்ரதனை கொள்வேன் அல்லது என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். அதுவும் எவ்வளவு நேரம் கெடு வைக்கிறான் அப்படின்னா 24 மணி நேரம் தான். அதாவது அடுத்த நாள் போர் முடியறதுக்குள்ள, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள இந்த நிகழ்வானது நடக்கணும். அப்படி இல்லைன்னா அர்ஜுனன் சிறைத்தீயில் விழுந்து தன்னை மாய்த்துக் கொள்வேன் அப்படின்னு சூளுரைக்கிறான். அப்போ அன்னைக்கு கௌரவர்களுடைய ஒட்டுமொத்த படையின் நோக்கமா என்ன இருந்தது அப்படின்னா, ஜெயத்ரதனை காப்பது ஒன்றுதான். எப்படியாவது பாடுபட்டு ஜெயத்ரதனை மறைத்து வைத்திருக்க வேண்டும். அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அர்ஜுனன் கண்ணுல ஜெயத்ரதன் படவே கூடாது. அதை மட்டும் நாம செஞ்சிட்டோம் அப்படின்னா அர்ஜுனன் அவனும் சிறைத்தீயில் எரிந்து விடுவான். அர்ஜுனன் இறந்து விட்டால் பாண்டவர்கள் நால்வரும் பலம் இழப்பார்கள். வெற்றி நமதே என்ற ஒரு கனவு கோட்டையை கட்டினார்கள் கௌரவர்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்திருக்க வேண்டும். அவர்களோடு இருப்பது கிருஷ்ணன் என்பதை அவர்கள் மறந்திருக்க கூடும். ஆனால் சகுனி மறக்கவில்லை.
சகுனி எந்த அளவிற்கு கிருஷ்ணனை படித்திருக்கிறார் என்றால், அர்ஜுனனால் கூட கிருஷ்ணனை உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் கிருஷ்ணன் என்ன செய்வார் என்பதை சகுனி அறிந்து வைத்திருந்தார். அதனால ஜெயத்ரதனை ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துலதான் பதுக்கி வச்சிருந்தார். அவருடைய சதி திட்டத்தின்படி ஜெயத்ரதனை பாண்டவர்கள் ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு ஏற்பாடு ஜெயத்ரதனுக்கு. இப்போ எல்லாரும் போர் செய்யறாங்க. எப்படியாவது ஜெயத்ரதனை வெளியில கொண்டு வரணும். ஆனா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியல. எல்லாரும் பீமன், யுதிஷ்டன், இஷ்டத்யூமன் எல்லாருமே போர் செய்யறாங்க. அர்ஜுனன் போர் செய்து முன்னேறி கொண்டே போகிறான். அர்ஜுனனுடைய கணைகள் ஒவ்வொன்றும் காட்டு தீயாக விழுந்தது. அவன் கணைகளில் இருந்து வந்தது வெறும் அம்புகள் மாத்திரமல்ல, அவன் கோபாக்கினி வெளியில வந்தது போல இருந்ததாம். ஒரு யமனை நேரில் கண்டால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு தோற்றத்தை பிரதிபலித்துக் கொண்டு ஒரு கடும் சீற்றத்தோடு அர்ஜுனன் புறப்பட்டான். அதுவரை அர்ஜுனன் அவ்வாறு உக்கிரமாக போர் செய்யவே இல்லை என்பார்கள். அந்த அளவுக்கு வேகம், அந்த அளவுக்கு ஒரு கோபம். அவன் கண்ணில் இருந்தது கோபம் மட்டும்தான். கோபத்தோட போர் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கான், முன்னேறி போய்கிட்டே இருக்கான். தன்னை எதிர்த்து வருவது யார் என்று அவன் ஒரு காலம் சிந்திக்கவே இல்லை. துரோணர் எதிர் நின்று போர் செய்கிறார். துரோணரை அவர் ஏறெடுத்து பார்க்கவும் விரும்பவில்லை. ஏன்னா அந்த சூழ்ச்சியில் மிக முக்கிய பங்கு துரோணருக்கு உண்டு. துரோணருடைய முகத்தை கூட காண விரும்பவில்லை. கடந்து போய்கிட்டே இருக்கான். தன்னுடைய மழை போன்ற அம்புகளை சொரிந்த வண்ணம் போய்கிட்டே இருக்கான். ஆனால் ஜெயத்ரதனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. காலம் கடந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு இருள் சூழ ஆரம்பித்தது. சூரியன் அஸ்தமித்தது போல ஒரு தோற்றம். அதாவது அர்ஜுனன் இறக்கத்தான் போகிறான் என்ற தீர்மானத்திற்கே வந்து விட்டார்கள். பாண்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலத்தை இழக்கிறார்கள். ஏனால் அர்ஜுனன் என்பவன் பாண்டவர்களுடைய முதுகெலும்பு போன்றவன். அவன் சிதையில் விழுந்து விட்டால் பாண்டவர்களுடைய பலம் பறி போய்விடும். அவர்களுடைய மனோ தைரியம் வலுவிழந்து காணப்பட்டது. சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் ஆகிவிட்டது. சிதைத்தி தயாராக உள்ளது அர்ஜுனனுக்கு. இப்போ வேற வழியே இல்லை. ஏன்னா அவ்வளவு நேரம் போராடியும் ஜெயத்ரதன் எங்க இருக்கிறான் என்பதை அவர்களால் கண்டறிய முடியவில்லை. கிருஷ்ணன் ஒரு ஏற்பாடு செய்திருந்தார். பாண்டவர்களால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அந்த ஜெயத்ரதனே வெளியில் வருவதற்கான ஏற்பாட்டை கிருஷ்ணன் செய்து விட்டார். அது அங்கிருந்து எவருக்கும் தெரியாது. ஆனால் சகுனிக்கு தெரியும். ஆனால் சகுனி போர் செய்திருந்த இடமோ வெகு தூரத்தில் இருந்தது. அங்கே அவர்களை தயார்படுத்தக்கூடிய இடத்தில் சகுனி இல்லை, வேறு எங்கேயோ போர் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ ஜெயத்ரதனுக்கு அது வரைக்கும் ஒரு பயம் இருந்தது. தன்னை எப்படியும் அர்ஜுனன் கண்டுகொள்வான், கண்டுபிடித்து விடுவான், தன்னுடைய மரணம் நிச்சயம் என்று ஒரு பதட்டம் ஜெயத்ரதனுக்குள்ள இருந்திருந்தது. ஆனால் சூரியன் அஸ்தமித்த அந்த நேரத்தை கண்டு, சூரியன் அஸ்தமமானது போல ஒரு தோற்றத்தை கண்ட ஜெயத்ரதனுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. தன்னுடைய உயிர் பறிபோகும் என்பதை காட்டிலும் அர்ஜுனனுடைய உயிர் பறிபோக போகிறது என்பதில் ஒரு அளவில்லாத சந்தோஷம். அப்படி அந்த சந்தோஷத்தோட துள்ளி குதிச்சுக்கிட்டு வெளியேறினான். கரெக்டா அர்ஜுனன் இருக்கிற இடத்துல நிக்கிறான். சுத்தி எல்லாரும் இருக்காங்க. துரியோதனன் இருக்கான், துச்சாதனன் இருக்கான், துரோணர் இருக்கிறார், கர்ணன் இருக்கிறான். எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. எல்லாருமே அங்க இருக்காங்க. ஜெயத்ரதன் வந்துட்டான். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இன்னைக்கு அர்ஜுனன் இறந்து விட போகிறான் என்று எல்லாருடைய மனசுலயும் அப்படி ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. இப்ப அங்கே வந்த சகுனிக்கோ ஒரு பெரும் அதிருப்தி. ஜெயத்ரதனுடைய வேகத்தினால், ஜெயத்ரதனுடைய ஒரு முட்டாள்தனத்தினால் இன்று ஜெயத்ரதன் கொல்லப்படுவான் என்று சகுனி அறிவித்தார். ஏன் அப்படின்னா, அவருக்கு நல்லா தெரியும் இது கிருஷ்ணனுடைய வேலை என்று. ஏன்னா பாரதம் முழுவதுமாக படித்து வருங்கள், அர்ஜுனனை விட சகுனியே கிருஷ்ணனை
அதிக அளவில் படித்து வைத்திருந்தார். கிருஷ்ணனை முழுவதுமாக உணர்ந்த ஒரு கேரக்டர் மகாபாரதத்துல இருக்கு அப்படின்னா அது சகுனிதான். அன்னைக்கும் அதுதான் நடந்தது. சகுனிக்கு இங்கு நடந்த செயல் கிருஷ்ணருடையது என்று புரிந்துவிட்டது. அதனால கிருஷ்ணரை பார்த்து சகுனி சொன்னார், வாசுதேவ கிருஷ்ணா, உன்னுடைய சக்கராயுதத்தினால் ஏன் சூரியனை மறைத்தாய் அப்படின்னு கேட்டார். அங்க இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு இதை செய்தவர் கிருஷ்ணர் என்று. கரெக்டா அந்த சிதை தீயின் என்டர்ல நின்னுட்டு இருக்கிறார் அர்ஜுனர். கொஞ்ச நேரத்துல அதுல விழ போறா, எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா அந்த நேரத்துலதான் சூரியனை மறைத்து இருந்தது கிருஷ்ணனுடைய சக்கராயுதம் என்று தெரிய வருகிறது. இந்த செய்தியை அருணகிரியார் தன்னுடைய முதல் பாடலிலே வைத்திருக்கிறார். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரைதத்தி திரவண முத்தி குருவித்து குருவரைய நவோதும் முக்கட்பரமர்க்கு சுருவையும் முற்பட்டது கற்பி திருவரம் 30 மூவர்க்கு தமரரும் அடிப்பேன 10 தலை தத்த கனைதொரு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 கிரைதத்தை கடவிய பச்சை புயல் வச்ச தகுபொருள் வச்ச தொடரத்து தருவதும் ஒரு நாளே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல் பாடலிலேயே இந்த செய்தியை ஜெயத்ரதனை வெளியே கொண்டு வர்றதுக்காக கிருஷ்ணன் சூரியனை தன்னுடைய சக்கராயுதத்தால் மறைத்த அந்த செய்தி, பகலையே இரவாக காட்டிய அந்த செய்தியை அருணகிரியார் தன்னுடைய திருப்புகள்ல வச்சிருக்கிறார். இப்போ சக்கராயுதத்தை கிருஷ்ண பரமாத்மா எடுத்துட்டார், மீண்டும் சூரியன் வெளிப்பட்டார். இப்போ அர்ஜுனன் தயாராயிட்டான். ஏன்னா அவன் அவ்வளவு நேரம் அந்த கடுமையான கோபத்தோடு தேடிக்கொண்டிருந்தவன் கண் முன்னே நிற்கிறான். தன்னுடைய மகனான அபிமன்யுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்த அந்த ஜெயத்ரதனை கொள்வதற்காகத்தான் அவன் அன்று போர்க்களமே புகுந்துள்ளான். அப்படி இருக்கும்போது அந்த ஜெயத்ரதன் எதிரில நிற்கிறான். பார்த்த மாத்திரத்துல அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கும்? அர்ஜுனனுக்கு எப்படி இருந்ததோ தெரியாது. ஆனால் ஜெயத்ரதனுடைய பார்வையில் அர்ஜுனன் யமனாக காணப்பட்ட அந்த அளவுக்கு அர்ஜுனனுடைய கண்களில் அந்த கோபாக்கினை தெரிந்தது. அந்த க்ஷணமே அவனை எரித்து விடுவது போல் அவன் பார்வை இருந்தது. இப்போ ஜெயத்ரதன் சொல்றான், அர்ஜுனா, உன்னால் என்னை கொல்ல முடியாது. ஏன்னா நான் வாங்கிய வரம் அப்படி. என்னுடைய தலை யாரால் கீழே விழுகிறதோ அவர்களும் வெடித்து சிதறுவார்கள் அப்படின்னு சொல்றான். அர்ஜுனன் அதற்கெல்லாம் சற்றும் கலங்கவே இல்லை. அவன் தன்னுடைய அம்புகளை மிகவும் நுணுக்கமாக பயன்படுத்த தெரிந்தவன். இரவு நேரத்தில் கூட மிகவும் துல்லியமாக போர் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவன் அர்ஜுனன் ஒருவனே. அப்படி இருக்கும்போது தன்னுடைய சிறு வயதிலேயே, இளம் வயதிலேயே ஒரு மரத்தில் இருந்த பட்சியின் கண்ணை மிக சரியாக, மிக துல்லியமாக குறிவைத்து அந்த கண்ணை மட்டும் இரையாக்கியவன் அர்ஜுனன். அப்படி இருக்கும்போது ஜெயத்ரதனை கொள்வது ஒரு விஷயமா? கிருஷ்ண பரமாத்மாவுடைய அறிவுரையின்படி ஒரு அம்புக்கு ஒரு அம்பு அப்படியே தொடர்ந்து, அதாவது முதல் அம்பு ஜெயத்ரதனுடைய தலையை கொய்ய வேண்டும், அடுத்த அம்பு அந்த அம்பை நகர்த்தி கொண்டே செல்ல வேண்டும். ஜெயத்ரதனுடைய தலை இருக்கு இல்லையா, அந்த அம்பினை அடுத்த அம்பு நகர்த்தி கொண்டே செல்ல வேண்டும். அப்படியாக வரிசையாக அம்புகளை தொடுத்து அந்த தலையை நகர்த்தி கொண்டே சென்று வாழ்நாள் முழுக்க தன் மகனுக்காகவே தவம் செய்து கொண்டிருந்தவர் ஜெயத்ரதனுடைய தந்தை. அந்த ஜெயத்ரதனுடைய தந்தையின் கைகளில் போய் விழும்படி அந்த அம்பினை எய்கிறார் அர்ஜுனன். அப்போ ஜெயத்ரதனுடைய தலையானது அவருடைய தந்தையின் கையிலே போய் விழுகிறது. அங்கே அவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப விழுந்த மாத்திரத்துல இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த மாத்திரத்துல ஜெயத்ரதனுடைய ஜெயத்ரதனுடைய தலைமுடியானது மிக நீண்டு ஒரு கரும் தோற்றத்தில் மிக சுருளாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை கொண்டவன் ஜெயத்ரதன். இந்த முகத்தை, இந்த தலையை பார்த்த உடனே ஜெயத்ரதனுடைய தந்தை ஒரு நிமிடம் பதட்டம் ஆயிடுச்சு. என்னன்னே தெரியாம உடனே எழுந்து கீழே விட்டுடுறார். இந்த கீழே விட்ட மாத்திரத்துல அவரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறார். 100 துண்டுகளாக சிதறிடுது.
அவர் வாங்கிய வரமே அதுதான். யாருடைய கையினால் ஜெயத்ரதனுடைய தலை மண்ணில் விழுமோ அவர்கள் தலை வெடித்து சிதற வேண்டும், அதாவது எரிந்து சாம்பலாக வேண்டும் என்பது அவர் வாங்கிய வரம். இப்படியாக அர்ஜுனன் அபிமன்யுடைய மரணத்திற்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள்ல பழி வாங்கிய இந்த தருணம். இந்த இடத்துல அர்ஜுனன் மிகவும் பலவீனப்படுகிறான். அபிமன்யு இறந்த செய்தியை கேட்டவுடன் அர்ஜுனனுடைய மொத்த பலமும் பறி போய்விட்டது. ஆனால் அந்த இடத்துல கிருஷ்ணன் சொல்றான், அர்ஜுனா, பலம் இழக்காதே, துணிவை இழக்காதே. இந்த நேரம்தான் நீ துணிந்து செயல்பட வேண்டிய நேரம். உன் கோபம் அனைத்தையும் கட்டிவை. இந்த கோபம் அனைத்தையும் அபிமன்யு இறந்ததற்கான ஒரு பழி வாங்குவதற்கான ஒரு வேகம், ஒரு வீரமாக பயன்படுத்திக் கொள். இந்த உத்வேகத்தோடு போர் செய். அபிமன்யுவை கொன்ற அந்த துஷ்டனை வதைப்பதர் ஒன்றே நீ அபிமன்யுவுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம். இதை சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனை எழுப்புகிறார். நல்லா பாருங்க, வாழ்க்கையில சில நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை இதுக்கப்புறம் வாழ முடியாது, இந்த நிலைக்கு பிறகு அவ்வளவுதான், நம்ம பலம் இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்தால் கூட அதை எதிர்த்து போர் செய்து நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை தருவது நம் மனதில் இருக்கக்கூடிய வைராக்கியம் ஒன்றே. அந்த வைராக்கியம் நிச்சயம் அனைவருக்கும் வேண்டும். அந்த வைராக்கியம் இல்லை அப்படின்னா நம்மால எழுந்து நிற்கவே முடியாது. அப்ப நாம இங்க எழுந்து நின்று நடமாட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வைராக்கியம் வேண்டும். அந்த வைராக்கியத்தை நாம் மனதில் விதைத்து விட்டால் அந்த வைராக்கியமே நம்மை வாழ வைக்கும். அன்று கிருஷ்ணன் கூட அர்ஜுனனை அப்படித்தான் தேற்றினார். ஏன்னா அபிமன்யுடைய மரண செய்தியானது மொத்தமாக உருக்குலைத்து விட்டது. அதிலிருந்து அர்ஜுனனால் மீளவே முடியவில்லை. அப்படி இருக்கும்போது அவனை அங்கிருந்து மீட்டு கொண்டு வர அவனுடைய கோபம்தான் கிருஷ்ணனுக்கு பயன்பட்டது. அதுவரைக்கும் புதைந்து கிடந்த அர்ஜுனனுடைய கோபத்தை தட்டி எழுப்பி அவனுடைய பராக்கிரமத்தை எழுப்பி விட்டது கிருஷ்ணர் தான். அதன் பிறகு நடந்த செய்திதான் நமக்கு தெரியும் இல்லையா? இப்படியாக அபிமன்யுடைய அந்த படலமானது நமக்கு மகாபாரதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த சக்கர வியூகம், அபிமன்யுடைய மரணம், அர்ஜுனன் அதற்காக பழி வாங்கிய அந்த படலம், இதெல்லாம் எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு சலிப்பே இருக்காது. இன்றளவும் நம்முடைய மனதில் ஒரு நீங்காத இடத்தை பெற்ற ஒரு மாபெரும் வீரன் அப்படின்னா அது அபிமன்யு தான். ரொம்ப எனக்கு மகாபாரத கதையிலேயே அபிமன்யுவை பத்தி படிக்கும் போது இன்னைக்கும் அந்த அந்த வரி, அந்த அபிமன்யுவை பத்தி படிக்கும் போதெல்லாம் மனசு ஏதோ ஒரு மாதிரி ரணமாகவே காணப்படும். அது ஏன்னு தெரியாது. சின்ன வயசுல இருந்து நான் இந்த கதையை கேட்டுட்டுதான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அபிமன்யுடைய கதை கேட்கும் போதெல்லாம் என் கண்கள் குளமாகத்தான் மாறுகிறது. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றொரு பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட பார்க்கலாம். ராமாயணத்துல இருந்து கதை கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அடுத்த பதிவுல நான் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.